நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் இது குடிச்சது இல்லைல்ல, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டே விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டுக்கு நான் எவ்வளோ காய்கறி வாங்குகிறேன், காய்கறி நான் எங்கே வாங்குகிறேன், இன்றைக்கி என்ன காலையில் டிஃபன் செஞ்சேன், மதியம் லஞ்ச் பண்ணினேன், நைட்டு கிச்சன் எந்த மாதிரி இருக்குது, இந்த ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு இந்த டே ரொட்டீன் நான் விளாக் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி 2-3 வீடியோஸ் போட்டுட்டேன். யாருமே கமெண்ட் பண்ணல. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து விளாக் போடுறதா இல்லை ரெசிபி வீடியோ மட்டும் போடுறதான்னு நான் டிசைட் பண்ணுறேன். ஏன்னா முழுக்க சப்போர்ட் பண்ணுறது நீங்கள். இது வரைக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரொட்டீன் வீடியோ தாங்க. சும்மா நேரத்தை கடத்திட்டு போகிற வீடியோ இல்லை, உருப்படியான ஒரு வீடியோ தான். அதனால் நீங்கள் தைரியமாக பார்க்கலாம். வாங்க இன்றைக்கு உள்ள ரொட்டீன் வீடியோவை பார்க்கலாம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயம் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் எப்போவுமே வாரத்துக்கு ஒரு நாள் காய் வாங்குவேங்க. பக்கத்தில் ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது. காலையில் 11 மணிக்கு போனால் 12 மணிக்கு வரைக்கும் மட்டும்தான், 1 மணி நேரம் மட்டும் காய்கறி எல்லாம் ரொம்ப மலிவான விலையில் இருக்கும். நான் காய்கறி வாங்கிட்டு வந்து வச்சுட்டு உடனே நான் சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது மோர் இந்த வெயிலுக்கு அடித்து இந்த மாதிரி ஐஸ் போட்டு ஒரு பாத்திரத்தில் டேபிளில் வச்சுருவேன். வெளியில் போயிட்டு யார் வீட்டுக்குள்ளே வந்தாலும் ரொம்ப தாகமாக இருக்கிற நேரில் இந்த நீர் மோர் குடிச்சிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு தாகமும் அடங்கும், உடம்புல இருக்க நீர் சத்தும் குறையாது. நானும் அப்படி தான் காய்கறியை வாங்கிட்டு வந்து பையை வீட்டில் வச்சதோட இந்த மோர் நல்லா ஒரு 2-3 டம்ளர் ஊற்றி குடித்ததுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் களைப்பு சரியாச்சுங்க. பயங்கரமாக வெயில் இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த நீர் மோர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்களும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். வீட்டில் மற்றவங்களுக்குமே வந்த உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்கு பதிலாக நான் ஐஸ் கட்டி போட்டிருக்கிறேன். ஆனால் கொஞ்ச நேரம் ஆனோன்னே இந்த ஐஸ் கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு மோர் மட்டும் எப்போவுமே சில்லுன்னு இருக்கும். நீங்களும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காய் வாங்கிட்டு வந்து பை வச்சதோட ஒரு முருங்கைக்காவும் 2 கத்திரிக்காயும் ஒரு துண்டு பூசணிக்காவும் எடுத்து சாம்பாருக்கு காய் வேக போட்டாச்சு. இந்த பக்கம் குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வெந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது காலையில் பச்சை பயிறு தான் தாளிச்சிருந்தேன். இன்றைக்கி பெருசாக டிஃபன் ஒன்றும் பண்ணலை. இது குட்டிங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டு சாப்பாடு வேக வச்சுருக்கேன். இதோட தயிர் கலந்து குட்டிங்களுக்கு கொண்டு போய் வைக்கணும். குட்டிங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தாம்பூலத்தை எடுத்து காய்கறிகளெல்லாம் பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருந்தேன். என்ன காரணம் அப்படின்னா வத்தல் போட்டுக்கலாம், வெயில் காலத்தில் வத்தல் போட்டுட்டோம் அப்படின்னா எனக்கும் முதல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி கோவக்காய் வத்தல் போட்டு வச்சோம் அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு பொரித்து கொடுக்கலாம். டயபெட்டிக் இருக்கிறவங்க அந்த கோவக்காய் வத்தலெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் கோவக்காயும் வாங்கிட்டு வந்தேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 3 கிலோ 100 ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்ல பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தது, நாட்டு வெங்காயம். அதை ஒரு வெங்காய கூடையில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா தாம்பூலத்தில் எல்லாம் காய்கறியை ஒன்று போல் அடுக்கி வச்சிடலாம் அப்படின்னு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ தக்காளி வாங்கினேன். தக்காளி கிலோ 10 ரூபா நாட்டு தக்காளி. தக்காளியை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் தக்காளி குருமா, தக்காளி சட்னின்னு சொல்லி அடிக்கடி பிள்ளைங்க கேட்குறது இந்த தக்காளி சம்மந்தப்பட்ட ரெசிபிஸ் தான். அதனால் 5 கிலோ தக்காளி வாங்கிட்டேங்க. இந்த தக்காளி எனக்கு எப்படியும் ஒரு 15 நாளைக்கு வரும். தக்காளியை ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு. இப்போது கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கிலோ 20 ரூபான்னு 5 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன். கத்திரிக்காய் எதுக்காக நான் 5 கிலோ வாங்கினேன் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் வத்தல் போடுறதுக்காக நான் இவ்வளோ வாங்கியிருக்கிறேங்க. கத்திரிக்காயும் நல்லா பிஞ்சு கத்திரிக்காவாக இருந்துச்சு. அதே சமயத்தில் விலையும் கிலோ 20 ரூபாங்கும்போது நமக்கு
இந்த டைமில் தான் நம்ம எடுத்து எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுங்க. விலையும் குறைவாக இருக்கணும், நமக்கு தேவையான ரெசிபீஸை ரெடி பண்ணி வைக்கவும் வேணும். அதனால சரி ரூ. 20 இருக்கும்போதே 5 கிலோ வாங்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் கிலோ ரூ. 40. சரி இந்த டைமுக்கு கட்டாயம் இந்த நீர் காய்கறிகள் வேணும் அப்படிங்கிறதுனால வெள்ளரிக்காய் வாங்கினேன். அப்புறம் வெண்டைக்காவுமே கிலோ ரூ. 40ங்க. 1 கிலோ வெண்டைக்காய் வாங்கினேன். வீட்டுக்கு அரை கிலோவும் வத்தல் அரை கிலோ போட்டுக்கலான்னு சொல்லிட்டு 1 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் வாங்கினேன். அப்புறம் கோவக்காய் கிலோ ரூ. 40. கோவக்காயுமே பார்த்திங்கன்னா நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கழுவிட்டு இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய்லாம் நறுக்கி வத்தல் போடுறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ எல்லா காய்கறியுமே பிரித்து வச்சாச்சு. பச்சை மிளகா காம்பு கிள்ளி ஒரு கவரில் எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு காம்பு உருவிட்டு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வாடாது. நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருவேங்க. அப்புறம் மல்லித்தழை வந்து நாட்டு மல்லி ஒரு கட்டு ரூ. 20, 2 கட்டு வாங்கினேன். தொக்கு செய்து வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. பச்சை மிளகாய் இந்த மாதிரி காம்பு கிள்ளி கவரில் போட்டு வச்சிட்டோம்னா பழுக்காது, அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதாவது பெரும்பாலும் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றது நான்வெஜ்ஜு சமைச்சிட்டு இந்த வெயிலில் எனக்கு அடுத்தால சமைக்கணுங்கும்போது ரொம்ப டயர்டாயிடுது. அதனால சரி ஓகே நமக்கு இந்த மாதிரி தொக்கு வத்தல் எல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தழை வந்து ஒரு 2 கட்டு வாங்கினேன். இப்போ கொத்தமல்லி தழையை கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், தொக்கு பண்ணுறப்ப எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் வந்து ஒரு முருங்கைக்காய் 10 ரூபாங்க. 2 முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன். ஒரு முருங்கைக்காயை சாம்பாரில் போட்டாச்சு. இப்போ இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், கோவக்காய்லாம் கழுவி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயெல்லாம் கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சிட்டேன். இந்த கோவக்காவுமே கழுவி தண்ணியில் போட்டிருக்கேன். வெண்டைக்காவுமே கழுவிட்டு நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணி நம்ம வத்தல் போட ஆரம்பிக்க வேண்டியதுதான். இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் இந்த மாதிரி 4ஆக கீறி வச்சுருக்கிறேன். கோவக்காயும் இந்த மாதிரி நறுக்கிட்டு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். கத்திரிக்காய் மட்டும் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்போ கத்திரிக்காயை மட்டும் வேக வைக்க போகிறோம். வேகன்னா ரொம்ப வேகக்கூடாது. வாங்க நம்ம கத்திரிக்காயை எப்படி நான் வந்து வத்தல் போடுறேங்கிறத உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கோவக்காயும் வெண்டைக்காயும் வந்து 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு தான் அடுத்த ப்ராசஸ் பண்ண போகிறோம். அப்படி செய்யும்போது அதோட அந்த சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கத்திரிக்காய் வேக வைக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு 5 கிலோ கத்திரிக்காய்க்கு நான் கல்லுப்பு தான் சேர்த்துக்கணும். கல்லுப்பு வந்து நல்ல காயில் உப்பு பிடிச்சி இருக்கும், அதனால் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 5 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் ரெடி பண்ண மஞ்சள் தூள், அதனால் உங்களுக்கு கலர் மாறாது, மஞ்சளாகவே இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துருக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து இந்த கத்திரிக்காய் வத்தல் போடும்போது அதோட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், காரம் அடிக்காது. இப்போ தளன்னு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, உப்பும் நல்லா கரைஞ்சிருக்குது. இப்போ இந்த 2 பாத்திரத்துலேயும் நறுக்கி வச்ச இந்த கத்திரிக்காயை நம்ம இதில் போட்டு ஒரு கொதி மட்டும் விடலாம். அதாவது கத்திரிக்காய் அந்த சுடுதண்ணியில் வேகக்கூடாது, போட்டு ஒரு கொதியில் நம்ம எடுத்துடணும். குழஞ்சி வெந்துருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் காய வைக்கும்போது அப்படியே அந்த விதையெல்லாம் வெளியே போயிடும், ஒரு மாதிரி கொலன்னு ஆகிடுங்க. ரொம்ப வேக வச்சுட்டு நீங்கள் வத்தல் போடவே முடியாது, அந்தளவுக்கு ஆகிடும். இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அடியில் உள்ள காய்கறியும் மேலே உள்ள காய்கறியும் ஒன்று போல் ஒரு கொதிக்கு லைட்டாக அப்படி ஆவியில் சுட்டு எடுத்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம இதை ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இந்த கத்திரிக்காயை எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தாம்பழத்துக்கு மாற்றி தான் காய வைக்கணும். நீங்களும் இந்த கத்திரிக்காய் வத்தல் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு எடுக்கிறதுனால என்னால் வந்து ஃபுல்லாக ஒவ்வொரு ப்ராசஸையும் உங்களுக்கு விவரமாக என்னால் கொடுக்க முடியல. இப்போ அந்த கத்திரிக்காயெல்லாம் இதில் ஆவி பறக்க பாருங்கள், எடுத்து வச்சுருக்கிறேன். குழையக்கூடாது, பார்த்திங்க, உடையலை குழையலை. அந்த சுடுதண்ணில் போட்டு எடுத்த உடனே அந்த ஒரு சுருக்கம் வரும் இல்லையா, அவ்வளோ மட்டும்தான்.
இப்போது இந்த பாத்திரத்துலேருந்து இந்த தட்டுக்கு 2 தாம்பூலத்தில் இந்த மாதிரி பரத்தி விட்டாச்சு. இதை கொண்டு போய் நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்க வேண்டியதாங்க. இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்ச வேலை. இது கூடவே இன்னொரு வேலையும் நாங்கள் வெளியே போனோம், அதுவும் நீங்கள் பாருங்கள். இப்போ இதை கொண்டு போய் நம்ம அப்படியே வெயிலில் வச்சோம் அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம 2 நாள் கழித்து இந்த கோவக்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் கொஞ்சம் வேலை இருக்குது, அதையும் நம்ம செய்யலாம். இப்போ எல்லாமே கொண்டு போய் மொட்டை மாடியில் காய வச்சிடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அடிக்கிற வெயிலில் கொண்டு வந்து நான் காய வச்சிட்டேன். கோவக்காயும் காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். இது 2 நாள் ஆனதுக்கப்புறம் அடுத்த வீடியோ போடும்போது இதோட தொடர்ச்சி நான் போடுறேங்க. எங்கள் வீட்டில் கீழே எதுவுமே காய வைக்க முடியாது, இந்த குட்டிகள் இருக்கிறதுனால. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் கட்டுறது யூடியூப் சேனல்லேருந்து நான் வந்து ஏபிசி மால்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஆக்சுவலாக நான் ஆர்டர் பண்ணல, என் பொண்ணு தான் ஏபிசி மால்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது வரைக்குமே நான் எங்கேயுமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் சரி எங்கேயுமே இந்த மால்ட் வாங்கி நான் வந்து குடித்ததில்ல. என் பொண்ணு தான் பார்த்துட்டு, இல்லை வாங்கின டீ காஃபிக்கு பதிலாக நான் வந்து ஏபிசி மால்ட்டு தான் இனிமேல் குடிக்க போகிறேன்னு சொல்லி வாங்கினாங்க. அதனால் நான் வந்து பார்சல் வந்த உடனே வாங்கி வச்சுட்டேன், அவங்களே வந்து ஓப்பன் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, எப்போவுமே எது ஆர்டர் பண்ணாலும் அவங்க அதை வந்து ஓப்பன் பண்ணினா தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். சரி பரவாயில்ல, குழந்தைங்க ஆசைப்பட்றாங்க, அவங்களே செய்யட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். இது அவங்க அந்த பார்சலை ஓப்பன் பண்ணும்போது எடுத்தது. எனக்குமே டப்பா எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் தான். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே சமயத்தில் உடனே பாலை சூடு பண்ணி ஆற்றி குடித்து பார்க்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பேக்கிங்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க, எங்கேயுமே டேமேஜ் ஆகாத மாதிரி, எங்கேயுமே அந்த பார்சல் வந்து மிஸ் ஆகாத மாதிரி சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நாங்கள் டேஸ்ட்டுக்காக 100 கிராம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாருங்கள், அதுலேயே அவங்களோட சிம்பிள் இருக்குது, நான் கட்டுறது, அவங்களோட அந்த சிம்பிளோட தான் அந்த ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுதாங்க நான் வந்து 120 ரூபா இதோட ரேட்டு. ஷிப்பிங் சார்ஜ் வந்து 50 ரூபா, 170 ரூபா கொடுத்து 100 கிராம் அளவுக்கு வாங்கினோம். நான் கட்டுறது சேனல்லேருந்து இந்த ஏபிசி மால்ட் வாங்கினோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஆப்பிள், பீட்ரூட், அப்புறம் கேரட், கூடவே பார்த்திங்கன்னா பனவெல்லம் சேர்த்துருக்காங்க, அப்புறம் முந்திரி, ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சின்ன பாட்டில் தான், அதாவது 100 கிராம் பாட்டில் தான் ஆர்டர் பண்ணோம். பால் சூடு பண்ணியாச்சு, வாங்க எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கலரில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாது. நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கும். நம்ம இது வரைக்கும் இது குடிச்சதில்லைல்ல, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. அப்புறம் எப்பவும் போல் நைட்டு பாத்திரத்தில் இருக்க சாப்பாடெல்லாம் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு குழம்பு கொஞ்சம் சாம்பார் வந்து கொஞ்சம் மீதமானதையும் சூடு பண்ணி மூடி வச்சிட்டேன். பாருங்கள், சூடு பண்ணி மூடி வச்சாச்சு. திடீர்னு நைட்டு 11:30க்கு மேலே பசியானதுனால 2 ஊத்தப்பம் ஊற்றி சாப்பிடுவோன்னு சொல்லி சாப்பிட வந்திருக்கிறேன். இது தாங்க இன்றைக்கி நம்மளோட ரொட்டீனும். அதே போல் நாங்கள் என்ன பண்ணினோம், சின்ன பாட்டில் ஆர்டர் பண்ணிவிட்டு அதோட டேஸ்ட்டு பிடிச்சதுனால நம்ம நேர்லேயே போய் வாங்கலாம், ஏன்னா பக்கத்தில் தானே இருக்கும், ஷிப்பிங் சார்ஜ் கம்மி தானே,
அதனால் நம்ம நேரில் போய் வாங்கலாம், ஏன் வீணாக ஷிப்பிங் சார்ஜோட செலவு பண்ணணும்னு சொல்லி நேரில் போய் வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு இடத்த கண்டுபிடிச்சி வாங்குறதுக்குள்ளே கொஞ்சம் டயர்டாயிருச்சு. என்னால் அங்கே போயிட்டு வீடியோ எதுவும் எடுக்க முடியல. கூடவே ஏபிசி மால்ட் 1/2 கிலோ பாட்டில் வாங்கினோம். கூடவே இந்த பிரியாணி மசாலா எப்படி இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதுவும் வாங்கிட்டு வந்தோம். கண்டிப்பாக இந்த பிரியாணி மசாலா நான் யூஸ் பண்ணும்போது அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க இன்றைக்கான ரொட்டீன் ஒர்க்கு இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அப்படியே நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு டே விலாக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.